Hi friends, welcome back to Cooking Living with Charu. நான் அவங்க சாரு ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்லா சீக்கிரமாக எழுந்துடணும், பெரிய கோலமாக போடணும் அப்படிலாம் ஒரு பெரிய ஆசை வச்சுருந்தேன். பட் அன்றைக்கி வந்து கொஞ்சம் நைட்டெல்லாம் சிக்காக இருந்ததுனால காலைல லேட்டாக தான் எழுந்தேன். ஒரு 7:30 போல் தான் எழுந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விநாயகரை வந்து ட்ரா பண்ணிட்டேன். மேடம் வந்து காலையில் எழுப்பி விட்டு நல்லா சுட தண்ணி வச்சு உடம்புக்கு ஊற்றி விட்டாச்சு, மேக்கப்பும் போட்டு விட்டாச்சு. அவங்க அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி புது ட்ரெஸ்ஸு, தலை சீவி, பூ வச்சு, மேக்கப்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குக்கிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. நான் குக்கிங் வீடியோஸ் எதுவுமே வந்து கவர் பண்ணலை. ஏன்னா குக் பண்ணக்குள்ள நான் அன்றைக்கி வந்து நைட்டி யூஸ் பண்ணியிருந்தேன்னா, நைட்டி போட்டு வீடியோ போடுறத பார்த்தா என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் இருக்கிறாளுங்க ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு கதை அழைப்பாளுங்க. அதனால நான் அந்த வீடியோவை வந்து கவர் பண்ணலை. அன்னைக்கு விநாயகருக்காக நான் ஸ்பெஷலாக என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்வீட்டாக சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். இனிப்போட ஆரம்பிக்கிட்டா அவரோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நல்லா காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருந்தேன். பாத்திரம் கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி தெரியும், பட் டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சாம்பார் வந்து நல்லா காயெல்லாம் நிறையா போட்ட சாம்பார் செஞ்சுருந்தேன் அன்னைக்கு. அதுக்கப்புறமா சுண்டல், விநாயகருக்கு சுண்டல், கருப்பு சுண்டல் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, வடையும் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். சாமி ரூம்லேயுமே மோரோவர் நான் எல்லா வேலையுமே முடித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்க்கலாமா வாங்க. பூஜை ரூம் ஓவரால் நான் இப்படி தான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் விநாயகர் சதுர்த்திக்காக. இந்த நைட்டி தான் போட்டு நான் காலைல சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் பெருசாக நான் வீடியோ கவர் பண்ணிக்கல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்போ தான் டயர்டாக வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்டால் என்னென்ன ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. வீடு தொடச்சி கொடுத்தாங்க, பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி கொடுத்துருந்தாங்க. பாப்பு கூட்டா என் கூட சேர்ந்து சாமிக்கு பொட்டு வைக்கிறதுக்காக இந்த ஒரு விளக்கு நான் பூஜை ரூமில் டெக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அந்த விளக்குக்கு மேடம் பொட்டு வச்சாங்க. என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டால் ஷூன்னு சொல்லி என்னையும் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அவள் அப்படி தான். இப்போல்லாம் லோஷிதா வந்து ரொம்ப ரவுடி பேபி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள மேனேஜ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. புது ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க என்னென்ன அலப்பறை பண்ணாங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி தான் யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த பாவாடை சட்டையை போட்டு ஆட்டி காட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. மோஸ்ட்லி பாப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ண மாட்டாள். பேண்ட்டு, ஷர்ட் அந்த மாதிரி தான் அவள் வந்து சூஸ் பண்ணிக்குவா. எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு நல்ல மூடில் இருக்கக்குள்ள அழகாக போட்டுட்டு சமத்தாக இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். பிள்ளையார்னாலே அருகம்புல் தான் இல்லைங்களா? ஸோ ஹஸ்பண்டை வந்து அருகம்புல் வந்து வாங்கிட்டு பிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அருகம்புல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறையா இருந்துச்சு. ஸோ அருகம்புல்லில் வந்து பூ வச்சு நாங்கள் செஞ்சுருந்தோம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை வந்து நாங்கள் ரொம்பவும் சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து கொழுக்கட்டை பிடிக்கலையா சாரு அப்படின்னு கேட்பீங்க. கொழுக்கட்டை நான் எல்லா வகை கொழுக்கட்டையுமே வருஷம் செய்வேன். இந்த வருஷம் வந்து நான் பூங்கார் அரிசியில் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது லாஸ்ட் மினிட்ல வந்து கை கொடுக்காம கொஞ்சம் சொதப்பி விட்டுருச்சா. அதனால சரி பரவாயில்ல, விநாயகர் கோச்சிக்க மாட்டாரு, நம்ம வீட்டு புள்ள அவரு, அதனால நம்ம அடுத்த வருஷம் அவரை வகை வகையாக செஞ்சு காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன வகையான கொழுக்கட்டைகள்லாம் செஞ்சு எனக்கு என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட பிள்ளையார் சதுர்த்தி எப்படி போச்சு அப்படின்றதையும் என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ரெகுலர் வீடியோஸ் போடுறது கிடையாது. அதாவது ஷார்ட்ஸ் வந்து இப்போ அடிக்கடி வர்றது இல்லைங்களா. என்னோட ரொட்டீன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு 4 மணிக்கு எழுந்து 4:30 அந்த குக் பண்ணுற டைமில் வந்து ரொம்பவும் டைம் ஆகிடுது, வீடியோ கவர் பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த டைமுக்கு எழுந்திரிக்கிறது தூக்கம் வருது, வராத மாதிரி இருக்குது, பாடி ரொம்பவும் டயர்ட் கொடுக்குது. அப்புறம் நான் அந்த ஆரி கிளாஸ்க்கு போகிறது அதுவுமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் எனக்கு வந்து இந்த ரெகுலர் வீடியோஸ் போடுறதுல வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. சாரி ஃபார் தட். நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்து திடீர்னு வீடியோஸ் வரலன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக ஒரு டேக்கு 2 ஷார்ட்ஸு, 2 டேஸ்க்கு ஒன்ஸ் லாங் வீடியோ அந்த மாதிரி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அன்றைக்கி வந்து அருகம்புல் வந்து மாலையெல்லாம் கட்டியாச்சா. அப்போவும் பொண்ணு வந்து மாவில தோரணம் கட்டுறதுக்காக இந்த ஒரு நூல் எடுத்து இப்படி சுற்றி வச்சுக்கிட்டு இருந்தாங்களா. இதை அந்த மேடம் பார்த்துட்டாங்க. அவங்களும் சேர்ந்து நானும் அப்பா கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே ஹெல்ப்னு அவங்க நினச்சிக்குவாங்க. பட் ஆனால் அது எங்களுக்கு ஹெல்ப்பாக வந்து அமையாது. அது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் வந்து கூட இருக்கிறாங்களா சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் அவர் இருக்கிறாருன்னா நான் போய் அவர்கிட்ட எங்க இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் வாய் விட்டு கேட்கவே மாட்டேன். அவராகவே எல்லா ஹெல்ப்புமே எனக்கு பண்ணுவார். ஜாமான் விளக்குறதோ சரி, வீட்டை க்ளீன் பண்ணுறது, நான் சமைச்சு முடிச்சிட்டேன்னா எல்லா வேலையுமே க்ளீன் பண்ணுறது, இதெல்லாமே அவரே பண்ணுவார். அதை நான் அவர்கிட்ட போயிட்டு ஏங்க இதை பண்ணுங்க கேட்க கூட வேணாம், அவராகவே பண்ணுறாரு. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அப்பா, சில பேருடைய அப்பாங்கள் கூட இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கிறாங்கன்னா கமெண்ட்ல என்னோட
பாப்பா வந்து மோரோவர் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த நூலை வந்து ஃபுல்லாக அந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, பீரோட கைப்பிடி, அதில் ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி எங்களா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து மாவிளம் தோரணம் கட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் மாமரம் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்கேருந்து தான் நாங்கள் தோரணத்துக்காக வந்து மா இலைகள் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தோம். நாங்கள் எப்போவுமே ஃபங்க்ஷனுக்கு பெருசாக வெளியில் கடையில் வாங்குறதெல்லாம் கிடையாது. பக்கத்துலேயே பூ இருக்குது, செடி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான். தோரணம் வந்து ஹஸ்பண்ட் எப்படி கட்டினாங்கன்னா, ஒரு நீளமான மஞ்சள் கயிறு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கயிறு எடுத்துட்டு மாவிலையை மடக்கி வச்சுட்டு ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லைங்களா. சில பேர் குச்சி வச்சுலாம் குத்துவாங்க, பட் ஸ்டில் நீங்கள் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில். இதுவும் ஒரு ஈஸி மெத்தட் தான் மாவிலி தோரணத்துக்கு. எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா? ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் மாவிலை தோரணம் இதெல்லாம் கட்டி உங்கள் ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணீங்களா சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். எங்கள் வீட்டு விநாயகர், இந்த விநாயகரை வந்து எங்கள் லோஷி பாப்புக்குட்டா தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. இந்த விநாயகர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், பாப்பா என்ன செலக்ட் பண்ணுறாலோ அதுவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த விநாயகரையை வந்து வாங்கிட்டாரு. பாப்பா வந்து விநாயகர் சதுர்த்திக்காக 2 டேஸாக கடை போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இருக்கிற கொடையை பார்த்துட்டு அம்மா கொடை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் ப்ரீவியஸ் விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் நாங்கள் கொடை வந்து பெரும்பாலும் வாங்கியிருக்க மாட்டோம். இந்த வருஷம் வந்து பாப்பா ஆசைப்பட்டு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடையுமே வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் எப்போவுமே வந்து விநாயகரை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு வந்து அலங்காரங்கள் எல்லாமே பண்ணுவோம். இந்த தடவை வந்து பெயிண்டில் பண்ண விநாயகர் வாங்கிட்டு வந்ததுனால நம்ம ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஒரு அபிஷேகமே இருந்தாலும் சிறப்பான அபிஷேகமாக பாலபிஷேகம் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். பாலபிஷேகத்தில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம வந்து சில நம்மளோட ஸ்பெஷலான டேஸ் அன்னைக்கு கோவில்களுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணுறதுக்கு காசாவோ இல்லை பாலவோ வாங்கி கொடுக்கறது அவ்வளோ சிறப்பு. முழு கடவுள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, அவரை வரவேற்கிற விதமாக நாங்கள் வந்து அவருக்கு பாலபிஷேகத்துக்காக எல்லா திங்ஸையுமே ரெடி பண்ணி வச்சிடோம். விநாயகரை அலங்காரம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சிட்டோம். என்னுடைய சைல்ட்ஹுட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டில் நாங்கள் பெரும்பாலும் இந்த களிமண் விநாயகர் தான் வாங்குவோம். ரேராக தான் வந்து பெயிண்ட் பண்ண விநாயகர் வாங்குவோம். களிமண் விநாயகருக்கு வந்து 5 வகையான அபிஷேகம் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஒத்தப்படையில் அபிஷேகம் பண்ணிவிட்டு விநாயகருக்கு வந்து களிமண் அந்த கண் இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணெல்லாம் திறந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம். நான், அம்மா, அப்பா எல்லாருமே ஜாலியாக சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த வருஷம் விநாயகருக்கு வந்து நான் ஒரே ஒரு அபிஷேகம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெயிண்ட் இருக்குதுன்றதுனால நான் ஒரு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். மற்ற வருஷங்கள் எல்லாமே நானுமே 5 அபிஷேகம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். போன வருஷம்லாம் பாப்கோட்டா வந்து ரொம்ப குட்டி குழந்தையா இருந்தாங்க, க்யூட்டாக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து என் கூட உட்காந்து அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. சீரியஸாக நான் இப்போ எடுக்கிற இந்த வீடியோஸ், நான் யூடியூப்காக பண்ணுற வீடியோஸ், இது எல்லாமே ஃப்யூச்சரில் என் குழந்தையோ நானோ வந்து பார்க்கக்குள்ள என் பாப்பாவை வந்து நான் வந்து குழந்தையாவே இந்த வீடியோவில் அந்த டைமில் அவள் எப்படி இருந்தாலும் நான் அப்படியே அவளை பார்க்க முடியும். அது எனக்கு இதில் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அவள் பண்ண சேட்டைகள், குறும்புகள், அவள் பண்ண நல்ல விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறது மூலயமா உங்களுக்கும் ஹாப்பி, அது எனக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. எனக்கு ரொம்பவும் ஹாப்பி. உண்மையாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்காக ஒரு ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற கடவுள்களே விநாயகர் வந்து ரொம்பவும் எளிமையான கடவுள். அதாவது நம்ம ஒரு மஞ்சளை எடுத்து பிடிச்சி வச்சா கூட அதில் அவர் வந்து அருள் புரிவார், காட்சி கொடுப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கடவுள். நம்ம ஏழைகள் வீட்டில் வந்து மகாராஜாவாக வந்து உட்காந்து அந்த 3 நாளும் நம்ம கொடுக்குற கொழுக்கட்டை, சுண்டலோ, பாலோ, சர்க்கரையோ அதை வாங்கிட்டு நம்மளுக்கு அனுகிரகம் புரிகிறவர் அவர். அதனால் இந்த 3 நாளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவரை நல்லபடியாக வரவேற்று வீட்டில் வச்சு சிறப்பாக வழிபட்டு அவரை வந்து வழி அனுப்பணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையணும் அப்படின்றதையும் நான் வந்து இந்த விநாயகர்கிட்ட வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக வச்சுக்கிறேன். விநாயகருக்கு வந்து மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் நான் வச்சுக்கிட்டேன். சில பேர் சந்தனமும் வைப்பாங்க, அது அவங்களுடைய விருப்பம். தொப்புளில் வந்து விநாயகருக்கு காசு வைக்கணும், நான் காசும் வச்சாச்சு. விநாயகருக்கு வந்து வஸ்திரமும் கட்டி விடுறதுக்காக நான் இந்த வஸ்திரம் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து இந்த விநாயகர் சிலைக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் வந்து அதில் கொஞ்சம் மடித்து விட்டுட்டு விநாயகருக்கு வந்து அந்த வஸ்திரத்தை வந்து அனுபவிச்சிருந்தேன்.
வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வந்து இருக்குது இல்லைங்களா. இப்போ தான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, அதோடய வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2 days பக்கம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சாரி கேட்டுக்கிறேன். நேற்று உட்காந்து எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதனால தான் வந்து இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. விநாயகருக்கு நல்லபடியாக வந்து வஸ்திரத்தையும் வந்து போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து இந்த அருகம்புல் மாலை கட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து நான் பூவும் கட்டி வச்சுருக்கிறேன். விநாயகர் ரொம்ப குட்டியாக இருக்கார். இதில் தனியாக வந்து அருகம்புல் பூவு அதெல்லாம் போட்டுட்டா அவரை ரொம்ப மறைச்ச மாதிரி இருக்கும்ன்றதுனால நான் சிம்பிளாக எப்படி வந்து என்னால் பண்ண முடியுமோ நான் அந்த மாதிரி வந்து டெக்கா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நாங்கள் பல வருஷமாக வந்து எங்கள் விநாயகருக்கு வந்து வெள்ளி செயின் வந்து ஒன்று வச்சுருக்கோம். என் ஹஸ்பண்ட்காக ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி நான் கிஃப்ட் பண்ணது. எங்ககிட்ட இப்போ வரைக்குமே ஒரு சொத்தாக இருக்கிறது வந்து அந்த வெள்ளி செயின் அப்படி தான் சொல்லலாம். அந்த செயினை வந்து நான் மஞ்சளில் நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு அதையும் விநாயகருக்கு போட்டு விட்டுருந்தேன். இந்த வருஷம் வந்து நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியுமே வந்து விநாயகருக்கு நான் போட்டிருந்தேன். அவர் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லும் வந்து நான் விநாயகருக்கு வந்து போட்டிருந்தேன். நான் சொன்ன வெள்ளி செயின் வந்து இதுதான். மேபி வருஷங்கள் ஆகலாம், இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் வரலாம். தங்க நகை வாங்கலாம், அதை விநாயகருக்கு போடலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் பல வருஷமாக அவருக்கு வந்து இந்த வெள்ளி செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா. இதே மாதிரி எல்லா வருஷம் எத்தனை நகை போட்டாலும் இந்த வெள்ளி செயினே சேர்த்து நான் அவருக்கு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிறேன். இது வந்து பூநூல் விநாயகருக்கு. இவர் வலம்புரி வந்து வலது பக்கம் பூநூல் போட்டிருந்தார் இல்லைங்களா, அதனால் வலது பக்கம் வந்து நான் பூநூலுக்காக ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதில் மஞ்சள் தடவி விநாயகருக்கு வந்து நான் பூநூலையும் போட்டாச்சு. தலையில் வச்சுருந்த செம்பருத்தி பூ வந்து எங்கள் வீட்டிலேயே பூத்த பூவு. அந்த பூ தலையில் வச்சுட்டு இருந்தால் அது கீழே கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. அதையும் எடுத்து அதுக்கப்புறம் நான் சரி பண்ணி நேராக வச்சாச்சு. இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து பேக்ரவுண்டில் விநாயகா போட்டுன்னு சொல்லிட்டு 108 சரணங்கள் வந்து விநாயகருக்கு வந்து போற்றி சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பாப்பா அபிஷேகம் பண்ணக்குள்ள அங்கே விநாயகரோடைய போற்றின்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. மேடம் அபிஷேகம் பண்ணக்குள்ள போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சீரியஸாக அதெல்லாம் ஃபேக்டர்ஸாக தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அண்ட் விநாயகருக்கு கொடை வச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அச்சிச்சோ சொல்லு யாரு சாரு சாரு யாரு சரி. எங்கள் மேடம்க்கு வந்து சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதுதான் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. விநாயகருக்கு அன்றைக்கி நான் படையல் வந்து நாங்கள் வச்சிட்டோம். கொழுக்கட்டை மட்டும்தான் குறையா இருந்துச்சு, நான் அதை கூட குறையா பார்க்கல. இது விநாயகர் பல வீட்டில் வந்து சாப்பிட்றாரு, அதனால இங்கே கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேணான்னு விட்டுட்டாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். எதுலேயுமே ஒரு பாசிட்டிவாக பார்த்துட்டு நம்ம ஜாலியாக போய்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாத்துலேயுமே நெகட்டிவிட்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்குள்ளேயே வந்து லாக் ஆகிக்குவோம் நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவாக கொண்டுட்டு போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லா படையிலையுமே வந்து விநாயகருக்கு அழகாக எடுத்து வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் அந்த செட் இருக்கு இல்லைங்களா, அந்த செட்டையுமே எடுத்து வச்சாச்சு. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு சாமிக்கு தீபாரதனை காட்டிட்டு தொட்டு கும்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்து அவ்வளோ சாமி பக்தி. 2 பேரும் சொல்லிட்டேன். லோஷிதா வந்து ரொம்ப சாமி பக்தி. சாமினா விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க. எல்லாருக்கும் வந்து ஹாரதி கொடுப்பாங்க, பொட்டு வச்சு விடுவாங்க. அம்புட்டு பாசம் கடவுள் அப்படின்னா சும்மாவா. எல்லா கோவில்கிட்டையும் போய் எல்லா சாமிக்கிட்டையும் வர வாங்கி பெற்ற பிள்ளை இல்லைங்களா. அதனாலேயும் இன்னமும் தெரியல, இவங்களுக்கு வந்து சாமின்னா அவ்வளோ விருப்பமாக இருக்குது. சாமியை விழுந்து கும்பிட்றது, தொட்டு கும்பிட்றது அப்படின்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே விநாயகருடைய முழு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நான் வந்து ஃபுல்லாக ப்ரே பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மனசுல இருந்து ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஆசைப்படுறேன். பெண்களாக இருக்கிற எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஆண்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்காது. அது என்ன விஷயம்னா ஒர்க் போகிறது அப்படின்றது. ஆண்கள் வந்து கட்டாயம் வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொசைட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்க மாதிரி பெண்களுக்கு வந்து அது கட்டாயம் இல்லை அப்படின்றது இருக்குது. ஆனாலும் ஏன் எல்லா பெண்களுமே வீட்டை எதிர்த்துட்டு, பேரண்ட்ஸை எதிர்த்துட்டு, ஹஸ்பண்டை எதிர்த்துட்டு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தன்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபோ, உங்கள் சிஸ்டரோ, உங்கள் அம்மாவோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலி அதாவது குடும்பத்தில் இருக்க எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு சமைக்கிறது, துவைக்கிறது,
பிள்ளைங்களை பார்த்துக்கிறது இதையும் தாண்டி அவங்க குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிவிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் அவங்கள ஸ்டாப் பண்ணாமல் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணாமையாவது நீங்கள் இருந்துக்கோங்க. நான் வந்து ஆரி ஒரு கிளாஸ்க்கு போய்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா, என்னுடைய கேஸ்கெட் வந்து அங்கே இருக்குது. கொஞ்சம் ஒர்க் முடிக்க வேண்டிய பேலன்ஸ் இருந்ததுனால நான் மேம் கிட்ட சொல்லிவிட்டு என்னோட கேஸ்கெட் வந்து அன்றைக்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். போயிட்டு ரிட்டன் வர வழியில் வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த பால்லே பால் கடையில் நிறுத்தினாரு. எனக்கு வந்து பால்லே காஃபி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அன்றைக்கி எனக்கு மைண்ட் செட் வந்து காஃபி வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ரோஸ் மில்க் நானும் பாப்பாவும் வந்து குடிச்சிட்டோம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க் வந்து பாப்பாக்காக நான் வந்து ஒரு ஹிப் பெல்ட் போட்டிருந்தேன். இது வந்து இப்போ தான் ஸ்டார்டிங், இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வேணும், கற்றுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள், ஃப்ரீயாகவே அமைச்சு வைக்கிறேன். ஒர்க் முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 பக்கமே ஆகிடுச்சு. பாப்பாவும் என் கூட சேர்ந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேரம் ஆக ஆக மேடம் வந்து டயர்ட் ஆகிட்டு என் மடியிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. சரித்திரத்திலேயே முதல் தடவை பாப்பா வந்து டயர்டாகி அப்படியே தூங்கிட்டா அப்படின்றது எனக்குமே ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு. இந்த கிளாஸ்க்கு போகிறது வர்றது பிள்ளைய ஏதோ கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்ற மாதிரி மனசுக்கு பட்டுக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நான் அவளை முடிஞ்ச அளவுக்கு அவளை நான் சேஃபாகவும் செக்யூராகவும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. என் ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.